காற்று அதிவேகமாக வீசியதால் பழனி முருகன் கோயில் ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பழனி மலையின் மீதுள்ள தண்டாயுதபாணி கோயிலுக்கு செல்ல மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் சேவை செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காலை காற்று சற்று அதிவேகமாக வீசியதால் ரோப்கார் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி தற்காலிகமாக ரோப்கார் சேவையை கோவில் நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2ஆம் போகத்தை துவங்கியுள்ள விவசாயிகள் அரசை நம்பித்தான் பணிகளை செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து வரும் நீரை ஆதாரமாக கொண்டு இப்பகுதியில் 14,700 ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் 2ஆம் போகத்திற்கான பணிகளை தொடங்கியுள்ள விவசாயிகள் அரசு சரியான நேரத்தில் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டால் 2ஆம் போகத்தை முடித்து விடுவோம் என்றும் அரசு தான் தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சீர்காழி அருகே வீட்டிற்குள் டிராக்டர் புகுந்த விபத்தில் 2 பேர் காயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையோரம் இருந்த ராஜேந்திரன் என்பவரின் குடிசைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் வீட்டிலிருந்த ராஜேந்திரன் உள்ளிட்ட இருவரும் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய டிராக்டரின் ஓட்டுநர் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கிறிஸ்தவ தேவாலயத்தில் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அஞ்சு கிராமம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி சந்திப்பில் தூய மிக்கேல் அதிதூதர் ஆலயம் உள்ளது. இன்று அதிகாலை ஆலய ஊழியர் வந்து பார்க்கும்போது கதவு உடைக்கப்பட்டு இருந்த நிலையில் 2 உண்டியல்களில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்ட ஊழியர் உடனடியாக பங்குச்சந்தையிடம் சென்றபோது அவரது வீட்டின் கதவை கொள்ளையர்கள் வெளிப்புறமாக பூட்டியிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அஞ்சு கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10 ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராத கிராமச்சந்தை சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறி வருவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய கிராமச்சந்தை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இதனால் மது அருந்துதல் உள்ளிட்ட பல சமூக விரோத செயல்களுக்கு புகலிடமாக இது மாறியுள்ளதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மேலும் தேனி மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த கிராம சந்தையை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் தட்டாரமடம் அருகே சினிமா குணச்சித்திர நடிகை சார்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா தொடர்ந்து 2வது முறையாக உடைக்கப்பட்டது. கொம்படிக்கோடையை சேர்ந்த எமி என்பவர் தமிழ் சினிமாவில் முன்னணி குணச்சித்திர நடிகையாக நடித்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான முதியோர் இல்லம் கட்டடம் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை மர்ம நபர்கள் உடைத்துவிட்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து 2வது முறையாக கேமரா உடைக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூரில் முன்விரோதம் காரணமாக கழிவுநீர் ஊர்தி ஓட்டுநரை 8 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் கழிவுநீர் ஊர்தி ஓட்டுநராக உள்ளார். ஆரன்வாயல் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை அருகே 8 பேர் கொண்ட கும்பல் இந்த ஆண்டு நாங்கள் தான் ரவுடியாக வலம் வருவோம் என கூறி அரிவாளால் வெட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த ராஜசேகர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாமக்கல் சிபிசிஎல் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆலையின் உள்ளே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ளது. இந்நிலையில் சிபிசிஎல் ஆலையை விரிவாக்கம் செய்ய நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக பணி நாட்களை குறைத்துள்ள நிர்வாகத்தை கண்டித்து இன்று ஒப்பந்த தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆலையின் உள்ளேயே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பணி நிரந்தரம் செய்து ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் உருமாறிய கொரோனா தொற்று இதுவரை கண்டறியப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கதிரவன், ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை உருமாறிய கொரோனா தொற்று கண்டறியப்படவில்லை என்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஈரோடு மாவட்டத்திற்கு வந்த 3 பேர் பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பணியாளரை தாக்கிய தொழிலதிபர் மீது போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் குழந்திரான்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட
கூத்தாளம்மன் கோயில் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் மரக்கன்று நடும் பணியை அதே பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் கரிகாலன் பார்வையிட்டு வந்தார். அப்போது ஏற்பட்ட தகராறில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பணியாளர் சிவகுமாரை தொழிலதிபர் கரிகாலன் காலணியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 பெண் குழந்தைகளுடன் தொழிலாளி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகரன். இவரது மனைவியான சுபா மாலினி என்பவர் 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷ் என்பவருடன் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2 பெண் குழந்தைகளுடன் தீக்குளிக்க முயன்றார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காவல்துறையின் நடவடிக்கையால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னேற்றக் கழக அமைப்பின் மாநில அமைப்பாளர் மணிகண்டன் என்பவர் மீது காவல்துறையினர் பொய்யாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக மணிகண்டனின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் போலீசாரை கண்டித்து அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன் மீது பெட்ரோலை ஊற்றி திடீரென தீக்குளிக்க முயன்றார். காவல்துறையினர் விரைந்து வந்து தடுத்த போதிலும் அங்கேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சட்டவிரோத மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது மாவட்ட ஆட்சியர் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அக்னி ஆற்றில் சட்டவிரோத மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போதும் பொண்ணு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MM சுந்தரேஷ் மற்றும் ஆனந்தி அமர்வு இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கணினி உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. விழுப்புரத்தை அடுத்த முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 2ஆம் தளத்தில் உள்ள மைக்ரோ டெக்னாலஜி அறையில் அதிகாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கொரோனா முடிவுகள் சம்பந்தமான ஆவணங்கள் மற்றும் கணினி உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் போலீசாரின் அதிரடி சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்ட 5700 லிட்டர் சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் உள்ள மான்கொம்பு, கொலக்காடு உள்ளிட்ட மலை கிராமங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசாரின் அதிரடி சோதனையில் 5700 லிட்டர் சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டன. இது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான 7 பேரையும் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற இளம்பெண்ணை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பசுவண்ண கோவில் பகுதியைச் சேர்ந்த சம்பங்கி ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றபோது காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். வீட்டின் அருகில் உள்ள ஸ்ரீ ராமுலு என்பவர் தனக்கு சொந்தமான பொது வழியை பயன்படுத்த விடாமல் தகராறு செய்வதால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாக சம்பங்கி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த வாரம் இந்த சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் விலை அதிகரித்து 1 கிலோ மல்லிகைப்பூ 2200 ரூபாய்க்கும் 1 கிலோ பிச்சிப்பூ 1600 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் மல்லிகைப்பூ விலை 1 கிலோ 800 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1 கிலோ 300 ரூபாயாகவும் சரிந்துள்ளது. 3 மடங்கு அளவுக்கு பூக்கள் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கிராமங்களில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களை தடுக்க கிராம கண்காணிப்பு காவல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். நாமக்கல் நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் கலந்து கொண்டு ஒவ்வொரு தாய் கிராமத்திற்கும் ஒரு கண்காணிப்பு அலுவலர் என மாவட்டம் முழுவதும் 382 பேரை நியமனம் செய்தார். அவர்கள் அளிக்கும் தகவல்கள் மூலம் கிராமங்களில் நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்படும் என செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குடிபோதையில் தகராறு செய்த கணவனை கொலை செய்ததாக மனைவி மற்றும் மகனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாத்திக்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த தவசீலன் கேரளாவில் தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார். அண்மையில் சொந்த ஊருக்கு வந்த தவசீலன்
சொத்துக்களை விற்பனை செய்வது தொடர்பாக மனைவியுடன் குடிபோதையில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட கைகலப்பில் தவசீலனை மனைவி சுதாவும் மூத்த மகன் சிவராஜும் கத்தியால் குத்தியதாகவும் இதனால் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிகிறது. சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர் பரிசல் துறையிலிருந்து சேலம் மாவட்டம் கோட்டையூர் இடையே உள்ள காவிரியாற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தருமாறு இரு மாவட்ட மக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்கு சேலம் மாவட்டத்தை நம்பியுள்ளனர். இந்நிலையில் இரு மாவட்டங்களுக்கு இடையே உள்ள காவிரியாற்றின் குறுக்கே பாலம் அமைத்தால் தினமும் இந்த பாலம் வழியாக 5000க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ய வசதியாக இருக்கும் என்றும் இரு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் கூறுகின்றனர். கோவையில் சாரல் மழை பெய்து வரும் நிலையிலும் பொதுமக்கள் வரிசையில் நின்று பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுச் சென்றனர். தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதலமைச்சரின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் பொதுமக்கள் டோக்கன் மற்றும் ஸ்மார்ட் கார்டு கொடுத்து 2500 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்களை வாங்கிச் சென்றனர். எடப்பாடியில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. எடப்பாடி தாலுகாவில் 72,360 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கொங்கணாபுரம் ஒன்றியம் கச்சுப்பள்ளி கூட்டுறவு வங்கியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அப்போது பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்குவதற்காக பெண்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் கூட்டமாக வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க அதிகாலை 2 மணியில் இருந்தே கிராம மக்கள் வரிசையில் நின்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலைக் கடையில் இன்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாலை 2 மணியிலிருந்து கொட்டும் மழையில் நியாய விலைக் கடையில் பொருட்களை வாங்க கிராம மக்கள் காத்திருந்தனர். நியாய விலைக் கடையில் அரசின் உத்தரவு பின்பற்றப்படவில்லை எனவும் டோக்கன் எதுவும் வழங்காமல் 8 மணி நேரம் பொதுமக்களை சிரமப்பட வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டினர். சேலம் மாவட்டத்தில் வாழையை நடவு செய்ய தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் போதுமான உதவிகளை செய்வதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வாழை விவசாயிகள் கூடுதல் லாபம் பெறும் வகையில் வர்த்தக ரீதியிலான ஆலோசனைகளையும் அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். இதனால் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், ஆத்தூர், சங்ககிரி ஆகிய தாலுகாக்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிட்டு பராமரிக்கப்படுகிறது. இதன் மூலம் வாழைத்தார், சாப்பாட்டு இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை நார் என பல வழிகளில் வருவாய் ஈட்டி வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை அருகே தமது நண்பருடன் தகாத உறவு வைத்திருந்ததாக கூறி மனைவியை கணவன் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துள்ளார். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுதர்சன் தமது மனைவி சத்யாவுடன் சூலூர் அருகே உள்ள கள்ளப்பாளையம் பகுதியில் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். அப்போது சத்யாவுக்கும் வீட்டின் அருகே வசித்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி ரஞ்சித் என்பவருக்கும் தவறான உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருவரையும் கையும் களவுமாக பிடித்த சுதர்சன் மனைவியை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்தார். ரஞ்சித் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 9 மாதங்களுக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டன. கடந்த அக்டோபர் மாதம் பெற்றோர் சம்மதத்துடன் விருப்பமுள்ள மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் காரைக்காலில் உள்ள 101 அரசு பள்ளி, 7 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 63 தனியார் பள்ளிகள் என மொத்தம் 171 பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டன. விழுப்புரம் அருகே இறைச்சிக்காக வெளிநாட்டு பறவைகளை விஷம் வைத்து கொன்ற இளைஞரை வனத்துறையினர் கைது செய்தனர். வானூர் அடுத்த ஆரோவில் பகுதியில் உள்ள ஆலமரத்தில் தங்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் இறந்து கிடந்தன. வனத்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இறைச்சிக்காக புதுச்சேரியை சேர்ந்த சஞ்சீவியும் அவரது சகோதரர் பிரபுவும் பறவைகளுக்கு விஷம் வைத்தது தெரியவந்தது. இருவரையும் வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே தனியார் நிறுவனத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள மதுர வாசலில் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் காரணமின்றி தங்களை பணி நீக்கம் செய்த தனியார் நிறுவனத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
பழனியில் ஒரே நபருக்கு இரு தரப்பினரும் பொங்கல் பரிசை வழங்கிய சம்பவம் நகைச்சுவையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இன்று நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக பழனியில் உள்ள நியாய விலைக் கடையில் அதிமுகவினர் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது போல நின்று போட்டோ எடுத்துக் கொண்டனர். இதனை பார்த்த திமுகவினர் தாங்களும் பொங்கல் பரிசை கொடுப்பது போல் நின்று போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தனர். ஆர்வ மிகுதியால் இருதரப்பினரும் ஒரே பெண்ணுக்கு 2 முறை பொங்கல் பரிசுகளை கொடுத்தது அங்கிருந்தவர்களுக்கு நகைச்சுவை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் மேலூரில் புதிதாக அங்கன்வாடி மையம் அமைக்க கோரி கிராம மக்கள் சமுதாய கூடத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நொண்டிக்கோயில்பட்டியில் உள்ள அங்கன்வாடி மையம் சிதிலமடைந்ததால் தற்காலிக ஏற்பாடாக அங்குள்ள சமுதாய கூடத்திற்கு அங்கன்வாடி மையம் மாற்றப்பட்டது. இதனால் அங்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனிடையே நீண்ட நாட்களாக அங்கன்வாடி மையம் கட்டப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சமுதாய கூடத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அருகே புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் வேளாண் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம், கம்மாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து பயிர், நிவர் மற்றும் புரேவி பயிர்களால் பாதிக்கப்பட்டன. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. எனவே உரிய இழப்பீடு வழங்க கோரி உதவி வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மதுரை அருகே முட்புதருக்குள் 2 நாட்களாக உயிருக்கு போராடிய முதியவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மேலூர் அருகே தெற்கு தெரு கிராமத்தில் உள்ள கண்மாய் கரையோரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முதியவரை கண்ட பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முதியவர் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பொங்கல் பரிசு தொகுப்பை விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் திருப்பி அளித்தனர். திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட மக்களின் முக்கிய நீராதாரமான ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் செயல்படுத்த காலதாமதமாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வலியுறுத்தி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இன்று வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை திருப்பி அளித்தனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கிராமத்தில் சந்தனமுத்து வீரன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் பின்னும் செல்போன் அமைக்கும் பணி தொடர்ந்ததால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் மனு கொடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். கூடலூர் பகுதியில் 110 kV துணை மின் நிலையம் அமைக்க கோரி முதல்வருக்கு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம் துவங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் குறைந்த அழுத்த மின்சாரம் கிடைப்பதால் அவ்வப்போது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் இங்கு 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க கோரி தமிழக முதல்வர் மின்சாரத்துறை அமைச்சர், மின்சார வாரிய தலைவர் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. பணி செய்ய விடாமல் மிரட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள காக்காவேரி ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் என்பவரை ஊராட்சி செயலாளர் பாப்பாத்தி மற்றும் அவரது கணவர் முருகேசன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தை நிறுத்தினார். விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி பழனி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தும்பலம்பட்டி பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி வரும் ஏழைகளுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் 30 ஆண்டுகளாக அரசு புறம்போக்கு நிலத்தில் விவசாயம் செய்து அனுபவித்து வரும் ஏழை விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடைபெற்ற நம்மாழ்வார் மோட்சத்தில் கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 108 வைணவ திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலமாகும். இங்கு மார்கழி மாதம் சிறப்பாக நடைபெறும் ராப்பந்து உற்சவம் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. 10ஆம் நாளான நேற்று இரவு நம்மாழ்வார் மோட்சம் நடைபெற்றது. குழந்தையைப் போல நம்மாழ்வாரை கையில் ஏந்திச் சென்று பெருமாளின் திருப்பாத கமலங்களில் நம்மாழ்வாரை சேர்க்கும் உற்சவத்தை பக்தர்கள் கண்டு களித்தனர்.
தேனி மாவட்டம் வெள்ளிமலை மற்றும் வருசநாடு வனப்பகுதியில் தொடர் மழை காரணமாக வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட வாலிப்பாறை உற்பத்தியாகும் மூல வைகை ஆறு நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து குறைவாக இருந்தது. கடந்த 2 தினங்களாக தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வைகை அணை நீர்மட்டம் தற்போது உயர்ந்து வருவதால் விரைவில் வைகை ஆறு முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு எஜமானுடன் 800 கிலோமீட்டர் பாத யாத்திரை செய்து வந்த நாய் அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு கர்நாடக மாநிலம் பெல்லாரியை சேர்ந்த சிவா மற்றும் திருப்பதி இருவரும் கடந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி கர்நாடகாவிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாடு வழியாக வந்தனர். இந்நிலையில் சிவா வளர்க்கும் நாயும் சுமார் 800 கிலோமீட்டர் நடந்து இவர்களுடன் பாத யாத்திரை வந்துள்ளது. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் காட்டு அவரை அமோக விளைச்சல் அடைந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு அவரை சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு காட்டு அவரைக்காய் அமோக விளைச்சல் கண்டு அறுவடைக்கு தயாராகியுள்ளது. சந்தையில் 1 கிலோ 30 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாலக்காடு சந்தையில் தக்காளி விலை சரிந்ததால் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்காடு சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது. வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை சரிய தொடங்கியுள்ளது. 1 கிலோ 10 ரூபாய் என வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். தக்காளிக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். களக்காடு தலையணை 9 மாதங்களாக மூடப்பட்டுள்ளதால் அதற்கு மாற்றாக அருகில் உள்ள சிவபுரத்தில் தற்போது சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் களக்காடு புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தலையணை 9 மாதங்களாக திறக்கப்படாத நிலையில் தலையணைக்கு அருகில் உள்ள சிவபுரம் கிராமத்தில் தற்போது சுற்றுலா பயணிகள் அலைமோதுகின்றனர். நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை என்பதாலும் வனத்துறையினரின் கெடுபிடிகள் இல்லாததாலும் சிவபுரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். ஆத்தூரில் தொடர்ந்து 8 மணி நேரம் சிலம்பம் சுற்றி மாணவர்கள் உலக சாதனை நிகழ்த்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியார் நிறுவனம் சார்பில் 8 மணி நேரம் சிலம்பம் சுற்றுதலுக்கான நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது இந்த ஆண்டில் நோபல் புத்தகத்தில் இடம்பெறும் முதல் சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பவானி அருகே அரசு சார்பில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளை புதுப்பித்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் குட்டிப்பாளையத்தில் 27 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் சேதமடைந்து இடிந்து விடும் நிலையில் உள்ளன. இதனால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்திலேயே பொழுதை கழிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. வீடுகளை புதுப்பித்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே குடியிருப்புக்கு நடுவே குப்பைகளை கொட்டப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கொட்டி தீ வைப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாப்படுகை சாலையில் குடியிருப்பு வாசிகள் மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நகராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். நாமக்கல் அருகே லாரி மீது ஜீப் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கலை அடுத்த அணியாபுரத்தில் சாலையோரம் பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது கரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த ஜீப் மோதிய விபத்தில் கணேசன், மணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஜீப்பில் இருந்த விஜயகுமார், செல்வம், தௌஷிக், செல்வேந்திரன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். ஜீப்பில் இருந்தவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் ஜீப்பை அதிவேகமாக ஓட்டியதாலும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆத்தூர் அம்பாத்துறை வெள்ளோடு கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அம்பாத்துறை காவல் எல்லைக்குட்பட்ட வெள்ளோடு கிராமத்தில் கஞ்சா விற்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சோதனை செய்ததில் ஐயாக்காளை என்பவரது வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்து உறவினர்களான சாத்தாயி, ஞானசுந்தரி ஆகியோர் மூலமாக விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது.
செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் ஆதரவற்ற நிலையில் கிடக்கும் பெண் சடலத்தை அகற்றாமல் ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் பொது நோயாளிகள் பிரிவின் முன்பு நேற்றிரவு முதல் பெண் சடலம் ஒன்று கேட்பாரற்ற நிலையில் கிடப்பதாக கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் நிலையில் சடலத்தை அகற்றுவதில் ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாக நோயாளிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் பிணமாக கரை ஒதுங்கிய ஆண் குழந்தை குறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள பெரியமறை கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றின் நடுவில் பிறந்து 10 நாட்களே ஆன ஆண் குழந்தை பிணமாக கரை ஒதுங்கியது. இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.